பாருங்கள், மசாலா பூரிக்கு சப்பாத்திக்கு ரெண்டுக்குமே இந்த மசாலா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்க, 2 கேரட்டு, 1 தக்காளி, 3 பல்லாரி, 3 பச்சை மிளகாய் இதுக்கு தேவையானது. இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிடணும். தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இது குக்கரில் வேக வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். சரியா? இது பார்த்தீங்களா, குக்கரில் வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி வச்சுருக்குது. உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டிருக்குறோம். இப்போது கொத்தமல்லி, தக்காளி 1 தக்காளி, 3 வெங்காயம். எதுக்குன்னா பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம்னா வெங்காயம் ஜாஸ்தி போட்டால் டேஸ்ட் இருக்கும். இப்போது காரத்தக்கன போட்டுக்கோங்க. இது எனக்கு காரமாக தெரியுது, அதனால் 2 பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணியிருக்கேன். 3 எடுத்தேன்னா 1 வச்சுட்டேன், 2 தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா கூட 1 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வச்சுருக்குறோம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி. இப்போது சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, இப்போ கடுகு வெடிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் இதுக்கு மசாலாலாம் போடக்கூடாது. உருளைக்கிழங்கு மசாலா அது பூரிக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். தோசைக்குள்ளே வச்சு தோசை இப்போ வைக்கிறோம் இல்லையா, தோசை போட்டு அதுக்குள்ளே வச்சு மசாலா மாதிரி அப்படி கொடுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இது நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, இதோட இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.